டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ பொழுதுபோக்கு அம்சத்திற்கு மட்டுமே எடுக்கப்பட்டது. யாரையும் புண்படுத்தும் நோக்கத்திற்கு அல்ல. வெல்கம் டு ஸ்க்ரீன் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு படம் பார்க்குற ஆடியன்ஸோட கருத்து சுதந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் தன்னுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களிலோ அல்லது பொது இடங்களிலேயோ பகிர்ந்துக்கலாமா வேணாங்கிறத பற்றின பிரபலங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எம்எஸ் பாஸ்கர் அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த படத்தை பற்றி 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். அதே பிடிக்கலைன்னா யார்ட்டையும் சொல்லாதீங்க, அதை உங்களோட வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. படம் உங்களுக்கு பிடிக்குதா 4 பேர்ட்ட சொல்லுங்க, பிடிக்கல அப்படின்னாக்க உங்களோட வச்சுங்க. இதுவே கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். ஆனால் இது எம்எஸ் பாஸ்கர் அவங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. ஒரு படத்தை நம்ம பார்க்குறோன்னா அது பிடிச்சிருந்தா 4 பேர்கிட்ட சொல்லலாம், தப்பே கிடையாது. அதுவே பிடிக்கலனாலும் 4 பேர்கிட்ட சொல்லலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள், எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்த காரணத்துக்காகலாம் எங்களால் பிடிக்காத ஒரு படத்தை பிடிச்சிருக்குலாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு படம் எடுக்கும்போது அந்த படத்தோட மேக்கிங் படுற கஷ்டத்துக்கு பதிலாக அந்த படத்தோட ஸ்கிரிப்டில் கஷ்டப்படுங்க. அப்போ தான் படமும் நல்லா வரும், ஆடியன்ஸும் தேட்டருக்கு வருவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஸ்கிரிப்டை பற்றி கவலைப்படாமல் மேக்கிங்கு உயிரை பணையம் வச்சு நடித்தாலும் படம் ஃப்ளாப் தான் ஆகும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து டிக்கெட்டு காசு 120 ரூபா வாங்குறதுனால நாங்கள் ஒன்றும் கோபுரம்லாம் கட்ட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு 120 ரூபாயிலேயோ 200 ரூபாயிலேயோ ஒன்றும் நம்ம மாட மாளிகை கூடு கோபுரம் கட்டிட போகிறதில்ல. 120 ரூபாயோ 100 ரூபாயோ அல்லது 1 ரூபாயோ அந்த காசுக்கான தரமான பொருள் கிடைக்கலன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் கோவப்பட தான் செய்வாங்க. உங்களுக்கு வேணுமா இருந்தால் அந்த 120 ரூபா பெரிய விஷயமா தோணாமல் இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 120 ரூபாயே பெரிய விஷயம்தான். ஒரு படம் பார்த்து அது நல்லா இல்லைன்னு சொல்லும்போது நான் திட்டியிருக்கேன். ஒரு படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன அறிவு இருக்குது நீங்கள் சொல்ல முடியணும். அவராவது பரவாயில்ல, உங்களுடைய கருத்தை உங்ககிட்டயே வச்சுக்கோன்னாவது சொன்னார். நீங்கள் என்னென்ன கருத்தே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது அந்த சாப்பாடு ஒரு வேளை நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம். அந்த ஹோட்டலோட மாஸ்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடை சமைச்சாலுமே கூட அந்த சாப்பாடு ஒழுங்காக வரலன்னா நம்ம நல்லா இல்லைன்னே சொல்லலாம், தப்பே கிடையாது. ஒரு கேவலமான சாப்பாடை நீ கஷ்டப்பட்டு சமைச்சதுனாலலாம் என்னால் அதை சகிச்சுக்கிட்டேலாம் சாப்பிட முடியாது. எனக்கு பிடிக்கலன்னா நான் கண்டிப்பாக பிடிக்கலன்னு வாய் திறந்து சொல்ல தான் செய்வேன். இதுக்கு மேலே அறிவு யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தவங்களாவது நம்ம படம் நல்லா இல்லைன்னு சொல்லும்போது கோவம் தான் பட்டாங்க. ஆனால் வடிவேல் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கு மேலே போய் நம்ம மேலே கேஸே ஃபைல் பண்ணுற அளவுக்கு போயிட்டார். அதாவது இவருடைய நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் ரிலீஸ் ஆகி ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆடியன்ஸுக்கெலாம் நிறைய பேர் தேட்டர் வராங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போ ஒரு சிலர் இந்த படத்து மேலே தேவையில்லாத வன்மத்தை கக்குறாங்கன்னு சொல்லி அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுற அளவுக்கு இவர் போனார். ஆனால் இவர் கேஸ் ஃபைல் பண்ணலை. காரணம் என்னென்னா, தனிப்பட்ட ஒரு நபருடைய கருத்துக்களை பறிக்கிற மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் கோர்ட் ஆதரிக்காது. இத்தனைக்கும் அவருடைய படம் ஓரளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு நிமிஷம் கூட உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாக இருக்கக்கூடிய ஒரு கிரிஞ்சு படம். இதேமாரி ஆக்டர் விஜய் தேவரகொண்டா பார்த்தீங்கன்னா அவருடைய படமான ஃபேமிலி ஸ்டார் படத்துக்கு இதேமாரி கேஸ் ஃபைல் பண்ணார். என்னுடைய படம் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க இந்த படத்தை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க, ஆனால் இது பிடிக்காத சில பேர் வேணுன்ட்டு இந்த படத்தை பற்றி நெகட்டிவான கமெண்ட்ஸை பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு இவர் கேஸ் ஃபைல் பண்ணார். இதெல்லாம் ஒரு சீனுன்னு எடுத்து வச்சுட்டு வேற நீ நெகட்டிவ் கமெண்ட் பரப்புறாங்கன்னு அவங்க மேலே கேஸ் கொடுத்துட்ருக்க. இன்னும் கொஞ்சம் விட்டால் ஃபேமிலி ஸ்டார் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் ஆஸ்கர் அவார்டு எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆஸ்கர் அகாடமியிலேயே கேஸ் போட்டாரும் போடுவார் போல். இது வரைக்கும் நம்ம பார்த்தது கருத்து சுதந்திரம் பறிபோன இடம் மட்டும்தான். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சுதந்திரமே பறிபோன இடம். அதாவது மலையாள படமான மஞ்சுமல் பாய்ஸ் மற்றும் பிரேமலு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் செம்ம ஹிட்டு. இது ஒன்றும் மலையாள படங்கிறதுனாலாம் தமிழ்நாட்டில் ஓடல. படம் நல்லா இருந்த ஒரே காரணத்தினால தான் இந்த படத்தை தமிழ் பீப்புள் செலிப்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் மலையாள பீப்புளும் கண்டென்ட் நல்லா இருந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் விக்ரம், ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் போன்ற படங்களை அவங்களும் செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் தெலுங்கு பீப்புளில் ஒரு சிலர் மட்டும் பார்த்தீங்கன்னா வேற யூனிவர்ஸ்லேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சினிமாங்கிறது ஒரு பிஸ்னஸ். அதாவது தெலுங்கு பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுடைய டாடா, பார்க்கிங், விக்ரம் போன்ற படங்களை நாங்கள் ஆந்திராவில் செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அதேமாரி நன்றி கடனுக்காக நீங்களும் எங்களுடைய சலார், கல்கி போன்ற படங்களை செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் கல்கி ஃபெயில் டு கலெக்ட் ஃப்ரம் தமிழ்நாடு தென் ஐ வில் நாட் வாட்ச் இண்டியன் 2 அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. நாம் ஒரு நல்ல படத்தை கொடுத்தோம், அதனால் அவங்க அதை செலிப்ரேட் பண்ணாங்க. அதே அவங்க ஒரு மொக்க படத்தை கொடுப்பாங்களாம், அதையும் நாம் செலிப்ரேட் பண்ணுமா? இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. டே படம் நல்லா இருந்தால் நாங்களே அதை போய் பார்க்க போகிறோம்டா, நீங்கள் ஏன்டா பார்த்தே தான் ஆகுன்னு வற்புறுத்துறீங்க. அதாவது இவங்க தமிழ் சினிமாவோட நல்ல படங்களை இவங்க செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்களாம். அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க ஒரு படத்தை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தே ஆகணுமா? அப்படி நீங்கள் போய் படத்தை தேட்டரில் பார்க்கலன்னா ஆந்திராவில் உங்களுடைய படமான இந்தியன் 2 படத்தை நாங்கள் ஃப்ளாப் ஆக்கி விட்டுருவோம்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கானுங்க. டே கண்டென்ட் நல்லா இருந்தால் வேறு ஊர் படமாக இருந்தாலும் அதை நாங்கள் போய் பார்ப்போம்டா. அதுவே கண்டென்ட் நல்லா இல்லைனா எங்கள் ஊர் படமாக இருந்தாலும் அதை நாங்கள் போய் தேட்டருக்கு பார்க்கவே மாட்டோம்டா. நீங்கள் என்னடா இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணுறீங்க?
ஏதோ ஒரு சில தெலுங்கு ஆடியன்ஸ் மட்டும்தான் மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே இதே ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் இருக்காங்க. ஸோ கடைசியாக சொல்லிக்கிறது இதுதான். உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிருந்தா அதை யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்கள், தப்பே கிடையாது. அதுவே உங்களுக்கு ஒரு படம் பிடிக்கலனாலும் யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்கள், அதுவும் தப்பே கிடையாது. இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ பற்றி ஏதாவது நிறைகுறல் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா வேணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போ.